வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு சிம்பிளான ரெசிபி தான் செய்கிறேன். என்னென்னா குருமா, முருங்கைக்காய், கேரட், பீன்ஸ் போட்டு குருமா. இது எப்படி செய்யணுன்றது பார்க்கலாம் வாங்க. இங்கே எல்லாம் காயெல்லாம் ரெடி பண்ணி அரிஞ்சு வச்சுருக்கேன். வெங்காயமும் தக்காளியும் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் திருகி வச்சுருக்கு. இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வானலியை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி பட்டை, சோம்பு, லவங்கம் போட்டு தாளிச்சிடணும். தாளித்ததும் வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு வணக்கணும். அடுத்தது தக்காளியை போடணும். வெங்காயம் வணங்கினதும் தக்காளியை போட்டுருங்க. தக்காளியை போட்டு வணக்கிட்டு காய்கறியை போடுங்க. முருங்கைக்காய், கேரட், பீன்ஸு 3 போட்டிருக்கேன். வீட்டில் இருக்க காய்கறியை வச்சு ஒரு சிம்பிளான ஒரு குருமா தான் இது. பேசிக்காக சமையல் கற்றுக்கிறவங்களும் இது ரொம்ப ஈஸியானது தான். நான் வேறு எந்த மசாலா ஐட்டம்லாம் இப்போ எதுவுமே அதிகமாக போடல. இப்போ உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு கொஞ்சம் காய்கறி வணங்கினதும் இஞ்சி பூண்டு மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை கொஞ்சம் போடுறேன். அது போட்டு நல்லா வணங்கின பின்னாடி இந்த வெங்காயமும் தக்காளியும் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த விழுதை போடுறோம். அந்த விழுதை போட்டு நல்லா கலக்கி விட்டு கொஞ்சம் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க. மிளகாய் தூளை விட டபுள் மடங்கு மல்லித்தூள் போடணும். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன். வேறு எதுவுமே நான் போடலை. இப்போ எல்லாமே போட்டாச்சு. உப்பு, மஞ்சள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எல்லாமே போட்டுட்டோம். இப்போ தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. எல்லா மசாலும் நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு நல்லா கலக்குங்க. கலக்கின பின்னாடி ஒரு பிளேட் வச்சு மூடிடுங்க. காய் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காயை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ குழம்பு முருங்கைக்காய் வெந்த பின்னாடி இந்த தேங்காயை அரைச்சி வச்சதை கலந்துடுறோம். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சுவையான முருங்கைக்காய், கேரட் போட்டு ஒரு குருமா. இது சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், தோசைக்கு